ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆடல் கலையின் அரசனாக விளங்கும் நடராஜர் தன்னோட பக்தர்களுக்காக 5 இடங்கள்ல வெவ்வேறு தாண்டவங்களை ஆடியிருக்காரு. அந்த 5 இடங்களே பஞ்சசபைகள்னு அழைக்கப்படுது. அந்த 5 சபைகள் என்னென்ன, அது எங்கெங்க அமைஞ்சிருக்கு, அங்க யாருக்காக என்னென்ன தாண்டவத்தை இறைவன் ஆடியிருக்காருன்னு இந்த பதிவுல பார்ப்போம். கனகசபை கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பர கோவிலின் மூலஸ்தானமே கனகசபையாகும். இங்கு பதஞ்சலி மற்றும் வியாக்கரபாதரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உமையம்மையோடு தோன்றி அவர்களுக்கு நடராஜராக காட்சி தந்து ஆனந்த தாண்டவத்தை ஆடி அவர்களோட ஆசையை நிறைவேற்றியிருக்காரு. வெள்ளி சபை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தான் இந்த வெள்ளி சபை அமைஞ்சிருக்கு. இங்கு நடராஜர் தன் பக்தனான பாண்டிய மன்னனோட வேண்டுகோளுக்கிணங்க இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கியபடி நடனம் புரியும் நிலையில காட்சி தராரு. இங்கு இறைவன் ஆடிய தாண்டவம் சந்தியா தாண்டவம் ஆகும். தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல நடராஜர் வீற்றிருக்கும் சபையே தாமிர சபை. இங்கு இறைவன் ஆடுவது திருத்தாண்டவம் ஆகும். ரத்ன சபை திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவில்ல நடராஜர் வீற்றிருக்கும் சபையே ரத்ன சபையாகும். இங்கு நடராஜர் மற்றும் காளிக்கு இடையே நடந்த நடன போட்டியில தன்னோட இடது காலை தோளுக்கு மேல தூக்கியபடி ஆடி காளியை வெற்றி கொண்டாரு. அதை குறிக்கிற விதமா இங்கு இருக்கும் நடராஜர் ஒரு காலை தோளுக்கு மேல தூக்கியபடி காட்சி தராரு. இங்குதான் இறைவன் காரைக்கால் அம்மையாருக்கு ஊர்த்தவ தாண்டவத்தை ஆடி முக்தி கொடுத்தாரு. சித்திர சபை தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலத்தில் அமைஞ்சிருக்கிறது குற்றாலநாதர் திருக்கோவில். இங்கு நடராஜர் ஓவிய வடிவுல காட்சி தராரு. பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு சிவபெருமான் திரிபுர தாண்டவத்தை ஆடினாரு. இறைவன் ஆடிய நடனத்தை பிரம்மன் தன் கையால ஓவியமாக வரைஞ்சாரு. நடராஜர் சித்திரத்தில் காட்சி கொடுக்கும் இந்த சபை சித்திர சபைன்னு அழைக்கப்படுது. நடராஜரின் பஞ்ச சபைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளை பெற நமது திருவருள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.